Very pleasant vanakkam to everyone. In today's session, I am going to talk about displacement current and Maxwell correction to Ampere's circuital law. Displacement அப்படினா இடப்பெயர்ச்சி, current அப்படினா மின்னோட்டம். அப்போ displacement current அப்படினா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். அண்டு மேக்ஸ்வெல் கரெக்ஷன் மற்றும் மேக்ஸ்வெல் கரெக்ஷன் அப்படின்னா மேக்ஸ்வெல் மேற்கொண்ட திருத்தம். எதில் திருத்தம் பண்ணாரு? ஆம்பியர் சர்க்யூட்டல் லா, ஆம்பியரின் சுற்று விதியில் மேக்ஸ்வெல் மேற்கொண்ட திருத்தம். Displacement current and Maxwell correction to Ampere circuital law. இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியரின் சுற்று விதியில் மேக்ஸ்வெல் மேற்கொண்ட திருத்தம். Induced magnetic field. Induced அப்படின்னா தூண்டப்பட்ட, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா காந்தப்புலம். அப்போ இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா தூண்டப்பட்ட காந்தப்புலம். Faraday law of electromagnetic induction states that the change in magnetic field produces an electric field. ஃபாரடேவோட மின்காந்த தூண்டல் விதி, அதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம். என்ன? தி சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூசஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபாரடேவோட மின்காந்த தூண்டல் விதியிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் சொல்லணும். என்ன அப்படின்னா, காந்தப்புலத்தில் உருவாகிற மாற்றம் மின்புலத்தை உருவாக்கும். காந்தப்புலத்தில் ஏற்படும் மாற்றம் மின்புலத்தை உருவாக்கும். சரியா? மேத்மெட்டிக்கலி இட் இஸ் ரிட்டன் அஸ், கணித வடிவில் அதை எப்படி எழுதுறது அப்படின்னா, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் எல் இப்படி போட்டாவே என்ன அர்த்தம்? க்ளோஸ்டு லூப், மூடப்பட்ட சுற்றை குறிக்குது. E vector dot dl vector இது due to electric field. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? மைனஸ் d by dt இன்ட்டு d phi b. ஃப்ளக்ஸ், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறது தான் இந்த phi b ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த நெகட்டிவ் சைன் அப்படிங்கிறது அக்கார்டிங் டு லென்ஸ் லா. தென் மைனஸ் phi bக்கு என்ன டெஃபினிஷன் நம்ம வரையறுத்து வச்சுருந்தோம்? integral closed surface s b vector dot dA vector. இந்த left side term யாரை சொல்லுது? electric field induced along the closed loop. electric field induced along the closed loop. மூடப்பட்ட சுற்று வழியே தூண்டப்படும் மின்புலத்தை குறிக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் டைம். வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் டைம், நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் காந்த பாயம்
அடுத்து இது யாரு? சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் தி ரீஜியன் என்க்ளோஸ்டு பை தி லூப். Changing magnetic flux in the region enclosed by the loop. மின்சுற்றால் மூடப்பட்ட பரப்புக்குள் மாற்றமடையும் காந்தப்பாயம். சரியா? அடுத்து இங்கே இருக்கிற சிம்பிள்ஸ்லாம் என்ன விஷயம், எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். 5B மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். 5Bங்கிறது காந்தப்பாயம். 5Bங்கிறது காந்தப்பாயம். அது என்னது காந்தப்பாயம்? ஃப்ளக்ஸ். நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸு தான் நம்ம ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் d/dt இஸ் total derivative with respect to time. d/dtங்கிறது யாரு? total derivative with respect to time. d/dtங்கிறது நேரத்தை பொறுத்த மொத்த வகைக்கெழு. இப்போ நம்ம கடைசியாக ஒரு ஈக்குவேஷன் படித்தோம். அது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்டகிரல் L E vector dot dl vector is equal to minus d/dt integral b vector dot dA vector. இந்த ஈக்குவேஷன் நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எஸ், equation 5.1 means that electric field E is induced along a closed loop by the changing magnetic flux 5B in the region encircled by the loop. The electric field induced along a closed loop by the changing magnetic flux 5B in the region enclosed by the loop. மின்சுற்றால் மூடப்பட்ட பகுதியில் காந்தப்பாயத்தில் ஏற்படும் மாற்றமானது அல்லது காந்தப்பாயத்தில் மாற்றம் ஏற்படும் போது மூடப்பட்ட சுற்றின் வழியே மின்புலம் தூண்டப்படுகிறது. மின்சுற்றால் மூடப்பட்ட பகுதியில் உள்ள காந்தப்பாயத்தில் மாற்றம் ஏற்படும் போது மூடப்பட்ட சுற்றின் வழியே மின்புலம் தூண்டப்படுகிறது. ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகுது. இதுதான் விஷயம். அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இதுதான் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, from symmetry considerations, James Clerk Maxwell showed that the change in electric field also produces a magnetic field which is given by. From symmetry considerations அப்படின்னா சமச்சீர் இயல்பின் அடிப்படையில் மின்புலத்தில் ஏற்படும் மாறுபாடு காந்தப்புலத்தை
உருவாக்கும் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சது? ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். சமச்சீர் இயல்பின் அடிப்படையில் மின்புலத்தில் ஏற்படும் மாறுபாடானது என்ன பண்ணும்? காந்தப்புலத்தை உருவாக்கும் அப்படின்னு யார் உறுதி பண்ணது? ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல். காந்தப்புலத்தில் மாறுபாடு ஏற்படும் போது மின்புலம் உருவாச்சு அப்படின்னா அப்போ மின்புலத்தில் ஏற்படுற மாறுபாடு காந்தப்புலத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம் இல்லையா? அந்த எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா closed integral L b vector dot dl vector is equal to minus d by dt into phi e இல்லையா? that is equal to change in magnetic flux என்ன செய்யும்? electric field induce பண்ணும் இல்லையா? அப்போ that is equal to minus d by dt closed integral phi க்கு பதிலாக என்ன எழுதணும்? e vector dot dA vector அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணும். இது பேசிக் டெஃபினிஷன்ஸ்லேருந்து தான் இந்த ஈக்குவேஷனை எடுத்திருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் லெஃப்ட் சைடு நமக்கு என்ன சொல்லுது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ்ட் அலாங் ஏ க்ளோஸ்டு லூப் அப்படின்னா மூடப்பட்ட சுற்றின் வழியே தூண்டப்படும் காந்தப்புலம். இது யாரே? வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வித் டைம், நேரத்தை பொறுத்து மாற்றமடையும் மின்புலப்பாயம். இது யாரு? தட் இஸ் ஈக்குவல் டு சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் தி ரீஜியன் என்க்ளோஸ்டு பை தி லூப். சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் in the region enclosed by the loop. மின்சுற்றால் மூடப்பட்ட பரப்புக்குள் அல்லது பகுதிக்குள் மாற்றமடையும் மின்புலப்பாயம். மின்சுற்றால் மூடப்பட்ட பரப்புக்குள் மாற்றமடையும் மின்புலப்பாயம். இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும். சரியா? இதெல்லாம் பேசிக் டெஃபினிஷன். இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணுறோம். லிசன், இங்கே ஃபைங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. ஃபை அப்படின்னாலே ஃப்ளக்ஸ், இ வந்தால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, பி போட்டோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் த்ரூ தட் க்ளோஸ்டு ரீஜியன். சரியா? திஸ் இஸ் நோன் ஆஸ் Maxwell's law of induction, which explains that the magnetic field is induced along a closed loop by changing electric flux in the region encircled by that loop. இதுக்கு என்ன பேரு? மேக்ஸ்வெல் லா ஆஃப் இண்டக்ஷன். மேக்ஸ்வெல்லின் தூண்டப்பட்ட விதி அப்படின்னு இதுக்கு பேரு. which explains, இது எதை விளக்குது? explain that magnetic field B is induced along the closed loop. magnetic fieldனா காந்தப்புலம், inducedனா தூண்டப்படுறது, along a closed loop அப்படின்னா மூடப்பட்ட பகுதி அல்லது பரப்பு வழியே தூண்டப்படுறது. எப்படி? by changing electric flux in the region encircled by that loop. அந்த மின்சுற்றால் மூடப்பட்ட பகுதியில் மின்புலத்தில் ஏற்படும் மாற்றமானது காந்தப்புலத்தை தூண்டுகிறது. சரியா?
ஃபைங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், ஃபைங்கிறது மின்புல பாயம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மேக்ஸ்வெல்லின் தூண்டப்பட்ட விதி. இந்த விதி நமக்கு யாரை விளக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சுற்றால் மூடப்பட்ட பகுதிக்குள் உள்ள மின்புல பாயத்தில் மாற்றம் ஏற்படும்போது மூடப்பட்ட சுற்று வழியே காந்தப்புலம் தூண்டப்படும். அப்படிங்கிறது தான் இந்த மேக்ஸ்வெல்லோட இண்டக்ஷன் லா நமக்கு விளக்குது. மேக்ஸ்வெல்லின் தூண்டப்பட்ட விதி நமக்கு இதை தான் கொடுக்குது. Maxwell law of induction, which explains that the magnetic field is induced along a closed loop by the changing electric flux in the region encircled by that loop. மேக்ஸ்வெல்லோட தூண்டப்பட்ட விதி அப்படிங்கிறது மின்சுற்றால் மூடப்பட்ட பகுதிக்குள் உள்ள மின்புல பாயத்தில் மாற்றம் ஏற்படும் போது மூடப்பட்ட சுற்று வழியே காந்தப்புலம் தூண்டப்படுகிறது அப்படிங்கிறத விளக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் வரும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த மேக்ஸ்வெல் லா ஆஃப் இண்டக்ஷன் நமக்கு சொல்லுது. ஓகே, the symmetry between electric and magnetic field explains the existence of electromagnetic waves such as radio waves, gamma rays, infrared rays. Symmetry between electric and magnetic fields explain. சிமிட்ரின்னா என்ன அர்த்தம்? சமச்சீர் தன்மை. பிட்வீன் அப்படின்னா இடையில். எதுக்கு இடையில்? மின்புலம் மற்றும் காந்தப்புலத்திற்கு இடையில் உள்ள சமச்சீர் பண்பு எக்ஸ்பிளைன்ஸ் விளக்குது. எதை? தி எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ஸில் இருக்கிறது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், மின்காந்த அலைகள் இருக்கிறத விளக்குது. எந்த மாதிரி, யார் யாரெல்லாம் மின்காந்த அலைகள்? சச் as ரேடியோ வேவ்ஸ், ரேடியோ அலைகள், காமா ரேஸ், காமா கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள், இதெல்லாம் இருக்கிறத இந்த மின் மற்றும் காந்தப்புலத்தோட சமச்சீர் தன்மை நமக்கு விளக்குது. The symmetry between electric and magnetic fields explains the existence of electromagnetic waves such as radio waves, gamma rays, infrared rays, etc. ரேடியோ அலைகள், காமா கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள் போன்ற மின்காந்த அலைகள் இருப்பதை இந்த மின் மற்றும் காந்தப்புலங்களுக்கு இடையேயான சமச்சீர்தன்மை விளக்குகிறது. சரிங்களா? ஓகே. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், மேக்ஸ்வெல் கரெக்ஷன். ஏற்கனவே இந்த வேர்டு நம்ம ஃபெமிலியர் ஆனது தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். மின்னோட்டம் தெரியும், அது என்னது? மின்னோட்டம் பாயறதை கேள்விப்பட்டிருக்கிறோம், இடப்பெயர்ச்சி ஆகிறத இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கோம். அதை தான் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இடப்பெயர்ச்சி மின்னோட்டம்,
மேக்ஸ்வெல் கரெக்ஷன். அதில் மேக்ஸ்வெல்லோட திருத்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். In order to understand how the changing electric field induces magnetic field, let us consider a situation of changing a parallel plate capacitor which contains non-conducting medium between the plates. In order to understand, இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதை, how the changing electric field, எப்படி மாறுபடுற மின்புலம் induces தூண்டுது. யாரை தூண்டுது? காந்தப்புலத்தை தூண்டுது. மாறுபடுற மின்புலம் எப்படி காந்தப்புலத்தை தூண்டுது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நிகழ்வை கன்சிடர் எ சிச்சுவேஷன், ஒரு நிகழ்வை நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் எ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஞாபகம் இருக்கா? 2 ஸ்ட்ரைட் லைன், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வரைஞ்சோம் அப்படின்னா இதுக்கு யார் பேர்? இதுதான் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டருக்கு இடையில் இப்போ யார் இருக்கிறா? ஏர் மீடியம், காற்று ஊடகம் இப்போ இருக்குது. let us consider a situation of changing a parallel plate charging a parallel plate capacitor. இது parallel plate capacitor. இந்த parallel plate capacitor இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது? சார்ஜ் ஆகிட்டு இருக்குது இல்லையா? பேட்ரி. this is positive terminal or plate which is depositing positive charges, here negative charges. Yes, let us consider a situation of charging a parallel plate capacitor which contains non-conducting medium between the plates. இந்த பிளேட்டுக்கு இடையில் யார் இருக்கிறா? நான் கண்டக்டிங் மீடியம், மின்னோட்டத்தை கடத்தாத ஊடகம் ஒன்று அதுக்குள்ளே இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம காற்று ஊடகம், இல்லைன்னா என்னது, டைஎலக்ட்ரிக் மீடியம், மின்காப்பு பொருட்களை கருதிக்கலாம். அது மின்னோட்டத்தை கடத்தாது இல்லையா? எஸ் ஆர் நோ? ஓகே. கவனிங்க. மாறுபடும் மின்புலம் எவ்வாறு காந்தப்புலத்தை தூண்டுது அல்லது உருவாக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியின் தகடுகளை, ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியோட தகடுகளை மின்னேற்றம் செய்யும் நிகழ்வினை கருதிக்கணும். அந்த இணைத்தகடுகளுக்கு இடையில் யார் இருக்கிறாங்க? மின்கடத்தா ஊடகம் இருக்கிறதா கருதிக்கணும். சரியா? In order to understand how the changing electric field induces magnetic field, let us consider a situation of charging a parallel plate capacitor which contains non-conducting medium between the plates. மாறுபடும் மின்புலம் எவ்வாறு காந்தப்புலத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணைத்தட்டு மின்தேக்கியின் தகடுகளை மின்னேற்றம் செய்யும் நிகழ்வை நம்ம கருதிக்கணும். இணைத்தகடுகளுக்கிடையே மின்கடத்தா ஊடகம் இருக்கிறதாவும் எடுத்துக்கணும். சரியா? let a time dependent current IC called conduction current. I அப்படின்னா கரண்ட்டு, IC அப்படின்னா கண்டக்ஷன் கரண்ட். அது என்னது?
டைம் டிபெண்டன்ட் கரண்ட் அப்படின்னா என்னது? காலத்தை பொறுத்த மின்னோட்டம். அதுக்கு என்ன பேர்? கண்டக்ஷன் கரண்ட், கடத்து மின்னோட்டம். பி பாஸ்ட் த்ரூ தி வயர் டு சார்ஜ் தி கெப்பாசிட்டர். கம்பி வழியே பாயுது கடத்து மின்னோட்டம். எதுக்கு? டு சார்ஜ் தி கெப்பாசிட்டர். ஓகே, மின்தேக்கிய மின்னேற்றம் செய்கிறதுக்கு. கம்பியின் வழியே பாயும் நேரத்தை பொறுத்து மாறும் மின்னோட்டம் கடத்து மின்னோட்டம், ஐசின்னு எடுத்துக்கோ. A time dependent current IC called conduction current be passed through the wire. எதுக்கு முக்கியமா? to charge the capacitor. மின்தேக்கிய மின்னேற்றம் செய்கிறதுக்கு. ஓகே, இந்த டயக்ராம் பாருங்க. பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். திஸ் இஸ் ஆம்பியரியன் லூப் இல்லையா? ஐசி அப்படிங்கிறது யாரு? கண்டக்ஷன் கரண்ட், கடத்து மின்னோட்டம் இல்லையா? இப்போ இந்த கடத்து மின்னோட்டம் தான் யார் வழியாக பாய போகுது? இந்த தகடுகள் வழி, இந்த கம்பி வழியே பாஞ்சு இந்த தகடுகளை மின்னேற்றம் செய்ய போகுது, சார்ஜ் பண்ண போகுது இல்லையா? எஸ். இங்கே யார் இருப்பா? பேட்டரி, மின்கலம். சரியா? Ampere's circuital law can be used to find the magnetic field produced around the current carrying wire. Ampere circuital law அப்படின்னா யாரு? ஆம்பியரின் சுற்று விதி கேன் பி யூஸ்ட், எதுக்கு பயன்படுத்தலாம்? டு ஃபைண்ட், கணக்கீடு செய்கிறது. எதை கணக்கீடு செய்கிறது? மேக்னட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் அரவுண்ட் தி கரண்ட் கேரிங் வயர். மின்னோட்டம் பாயிற கடத்தியை சுற்றி உருவாகிற அந்த காந்தப்புலத்தோட மதிப்பை கணக்கீடு செய்கிறதுக்கு நாம் ஆம்பியரோட சுற்று விதியை பயன்படுத்தலாம். Ampere's circuital law can be used to find the magnetic field produced around the current carrying wire. மின்னோட்டம் தாங்கிய கம்பியை சுற்றி உருவாகும் காந்தப்புலத்தின் மதிப்பை கணக்கீடு செய்வதற்கு ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்தலாம். To calculate the magnetic field at a point P near the wire and outside of the capacitor, let us draw a circular Amperian loop which encloses the circular surface S1 as shown in the figure. டு கேல்குலேட் அப்படின்னா கணக்கீடு செய்யணும் அப்படின்னா யாரை? டு கேல்குலேட் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் பி. பி அப்படிங்கிற புள்ளியில் காந்தப்புலத்தோட மதிப்பை நம்ம கணக்கீடு செய்யணும் அப்படின்னா அது எங்கே இருக்கு? நியர் தி வயர், வயருக்கு பக்கத்தில். அண்ட் அவுட் சைட் ஆஃப் தி கெப்பாசிட்டர், மின்தேக்கிக்கு வெளியில் கணக்கீடு செய்யணும் அப்படின்னா ட்ரா எ சர்க்குலர் ஆம்பியரியன் லூப். ஒரு வட்ட வடிவ ஆம்பியர் சுற்ற வரையணும். which encloses the circular surface S1. அது வட்ட வடிவ பரப்பு S1ஆல் மூடப்பட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது கம்பிக்கு அருகிலும்
மின்தேக்கிக்கு வெளியிலுமாக அமைந்துள்ள P அப்படிங்கிற புள்ளியில் காந்தப்புலத்தை கணக்கிடணும் அப்படின்னா வட்ட வடிவ பரப்பு S1ஐ மூடியவாறு ஒரு வட்ட வடிவ ஆம்பியர் சுற்றை வந்து நம்ம வரையணும். சரியா? எங்க இருக்கு அந்த சுற்று? கம்பிக்கு அருகிலும் மின்தேக்கிக்கு வெளியிலுமாக அமைந்துள்ள P அப்படிங்கிற புள்ளியில் காந்தப்புலத்தை நம்ம கணக்கீடு செய்யணும் அப்படின்னா இந்த வட்ட வடிவ பரப்பு S1ஐ மூடியவாறு ஒரு வட்ட வடிவ ஆம்பியரின் சுற்றை வந்து நாம் வரையணும். இதுதான் ஆம்பியர் சுற்று, ஆம்பியரியன் லூப். எஸ், using Ampere's circuital law for this loop. இந்த சுற்றுக்கு ஆம்பியரோட சுற்று விதியை நாம் பயன்படுத்தும் போது சுற்று விதி என்னது? க்ளோஸ்ட் இன்டகிரல் B vector dot dl vector is equal to mu naught I நாட்னு அங்கே படித்தோம். இங்கே என்னது? mu naught IC. அங்கே வந்து I நாட் அப்படிங்கிற ரிசல்டன்ட் கரண்ட் நிகர மின்னோட்டம் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சு. இங்கே நம்மளோட கேஸில் யார்? ஐசிங்கிறது யார்? கண்டக்ஷன் கரண்ட், கடத்து மின்னோட்டம். அப்போ மியூ நாட் இன்ட்டு ஐசி க்ளோஸ்ட் இன்டகிரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஐசி. இங்கே மியூ நாட் அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், வெற்றிடத்தில் உட்புகுதிறன் தான் மியூ நாட் அப்படிங்கிறது. இதனோட மதிப்பை யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். மாறிலி மதிப்பு காற்று அல்லது வெற்றிடத்தில் மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு 4π இன்ட்டு 10⁻⁻7 ஹென்ரி பர் மீட்டர். சரிங்களா? ஓகே. Now the same loop is enclosed by balloon shaped surface S2 such that boundaries of two surfaces S1 and S2 are same but the shape of the surfaces is different. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the same loop enclosed by balloon shaped surface S2. இப்போ வந்து அந்த சுற்று வந்து பலூன் வடிவ S2 பரப்பினால் மூடப்பட்டுள்ளது. அந்த வகையில் அதாவது S1 மற்றும் S2 இரண்டு பரப்புகளோட அப்படிங்கிற இரண்டு பரப்புகளோட எல்லைகள், பவுண்ட்ரிஸ்னா யார்? எல்லைகள். அந்த ரெண்டு எல்லைகளுமே என்ன செய்யுது அப்படின்னா ஒன்றாக இணைந்தாலுமே ஒன்றாக இருந்துச்சுனாலுமே அந்த பரப்புகளின் வடிவம் வேறு மாதிரி இருக்குது. S1 அண்ட் S2 அப்படிங்கிற ரெண்டு பரப்புகளோட எல்லைகள் வந்து ஒரே மாதிரி இருந்தாலும் அதனோட வடிவம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. சரிதானே? இப்பொழுது அதே சுற்று பலூன் வடிவ S2 பரப்பு கொண்ட பரப்பினால் மூடப்பட்டுள்ளது. அந்த மாதிரி அந்த வகையில் S1 மற்றும் S2 அப்படிங்கிற இரண்டு பரப்புகளோட எல்லைகள் வந்து ஒரே மாதிரி ஒன்றாக இருந்தாலுமே அதனோட
வடிவம், அந்த பரப்புகளோட வடிவம் அப்படிங்கிறதே வேற வேறையாக இருக்குது. இப்போது இந்த S1 அப்படிங்கிற பரப்பை என்ன பண்ணியிருக்கோம், S2ங்கிற ஒரு பலூன் வடிவ மூடிய சுற்றுனால் நம்ம மூடி இருக்கோம். இப்போ இது ரெண்டும் பார்வைக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இதனோட வடிவம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்குது. சரியா? As Ampere law applied for a given enclosed loop does not depend on the shape of the enclosing surface, the integrals should give the same answer. As Ampere law applied அப்படின்னா என்ன அர்த்தம், ஆம்பியரோட சுற்று விதியை நம்ம பயன்படுத்தும் போது ஃபார் எ கிவன் க்ளோஸ்டு லூப், அந்த மூடப்பட்ட சுற்றுக்கு ஆம்பியரோட சுற்று விதியை பயன்படுத்தும் போது அது என்ன பண்ணாது அப்படின்னா சூழப்பட்ட பரப்போட வடிவத்தை பொறுத்து மாறாது. அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு விதமான தொகையீடுகள் இன்டகிரல்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரே மதிப்பை தான் நமக்கு கொடுக்கணும். சரியா? கவனிங்க. ஒரு மூடப்பட்ட சுற்றுக்கு ஆம்பியரோட சுற்று விதியை நம்ம பயன்படுத்தும் போது, ஒரு மூடப்பட்ட சுற்றுக்கு ஆம்பியரோட சுற்று விதியை நம்ம பயன்படுத்தும் போது அது சூழ்ந்துள்ள பரப்பினுடைய வடிவத்தை பொறுத்து அமையாது. அப்படிங்கிறதுனால இந்த இரண்டு விதமான தொகையீடுகளும் ஒரே மாதிரி மதிப்பை நமக்கு கொடுக்கணும். As Ampere law applied for a given enclosed loop does not depend on the shape of the enclosing surface, the integral should give the same answer. ஒரு மூடப்பட்ட சுற்றுக்கு ஆம்பியரோட விதியை நம்ம பயன்படுத்தும் போது அது சூழும் பரப்புடைய வடிவத்தை பொறுத்து அமையாது. அப்படிங்கிறதுனால இரு தொகையீடுகளும் ஒரே மதிப்பை தரணும். ஆனால் அப்படி இருக்கா? பட் by applying Ampere's circuital law for the surface S2 அப்படிங்கிற பரப்புக்கு ஆம்பியரோட சுற்று விதியை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன கிடைக்குது வாங்க தெரிஞ்சுக்கிட்டு. க்ளோஸ்ட் இன்டகிரல் b வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. அந்த ரைட் சைடு அப்படியே 0 ஆயிடுச்சு இல்லையா? ஆக்சுவலி ரைட் சைடில் யார் இருந்தாங்க? μ0 IC இருந்துச்சு. μ0ங்கிறது பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்கம், ஐசிங்கிறது கண்டக்ஷன் கரண்ட்டு. இப்போ இந்த ஐசி 0 ஆனதுனால தான் என்ன ஆச்சு, இந்த ரைட் சைட் டேர்மு 0 ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. தி ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் 0 பிகாஸ் தி சர்ஃபேஸ் S2 நவ் ஹியர் டச்சஸ் தி வயர் கேரிங் conduction current and further there is no current flowing between the capacitor plates or surfaces. என்ன அர்த்தம் அதுக்கு? கவனிங்க.
கடத்து மின்னோட்டத்தை தாங்கிய கம்பியின் பரப்பு S2-ஐ எந்த இடத்துலையுமே என்ன பண்ணல, டச் பண்ணவே இல்லை. அதனால் அந்த இடைவெளியில் நமக்கு மின்னோட்டம் இல்லை. இடைவெளியில் மின்னோட்டம் இல்லாததுனால அந்த வலது கை பக்கம் இருக்கிற எல்லாமே என்ன ஆயிடுச்சு, சுழியாயிருச்சு. Further, no currents between the plates of the capacitor. மின்தேக்கியோட தகடுகளுக்கு இடையில் எந்த மின்னோட்டமும் செயல்படலை. அதனால் வலது கை பக்கம் என்ன ஆயிடுச்சு, சுழியாயிருச்சு. ஸோ தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் P இஸ் 0. அப்போது அந்த P அப்படிங்கிற புள்ளியில் காந்தப்புலத்தோட மதிப்பே சுழியாயிடுச்சு. ஹென்ஸ் there is an inconsistency between the equations. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் என்ன இருக்கு, ஒரே முரண்பாடு இருக்குது. எது அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் S1 B vector dot dl vector is equal to mu naught IC. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது எந்த ஈக்குவேஷன், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் S2 B vector dot dl vector is equal to 0. இப்போ அது ரெண்டும் ஒரே தான் அப்படின்னா இங்கே ரைட் சைடு 0 ஆகிருக்கக்கூடாது. இப்போ இந்த ரெண்டு சமன்பாட்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போதே ஒரே பெரிய முரண்பாடு இருக்குது. இந்த ரெண்டு சமன்பாட்டுகளுக்கு இடையில் நம்ம பெரிய முரண்பாடு இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. எஸ் ஆர் நோ? எஸ். கடத்து மின்னோட்டத்தை தாங்கும் கம்பியை பரப்பு S2 எந்த இடத்துலையும் தொடவே இல்லை, கம்பியை டச் பண்ணவே இல்லை. S2ங்கிற பரப்பு கம்பியை தொடவே இல்லை. அது மட்டும் இல்லை, மின்தேக்கி தகடுகளின் இடைவெளியில் எந்த மின்னோட்டமும் இல்லை. அப்படிங்கிறதுனால மின்னோட்டம் சுழியானதுனால S2 பரப்பு கம்பியை தொடவே இல்லை. அப்புறம் மின்தேக்கியோட தகடுகளுக்கு இடையில் எந்த மின்னோட்டமும் இல்லை. அப்போ மின்னோட்டம் சுழி ஆச்சு அப்படின்னா சுழி மதிப்பு கூட எதை பெருக்குனாலும் யார் வருவா, சுழி மதிப்பு தான் வரும். அதனால தான் வலது கை பக்கம் சுழி ஆயிடுச்சு. எனவே அந்த புள்ளியில் காந்தப்புலம் சுழி. அதனால் 5.3 சமன்பாட்டுக்கும் 5.4 சமன்பாட்டுக்கும் இடையில் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. சரிங்களா? Maxwell resolved this inconsistency as follows. இந்த முரண்பாட்டிற்கு மேக்ஸ்வெல் என்ன பண்ணார், பின்வரும் முறையில் தீர்வு கண்டார். எப்படி? While the capacitor is being charged up, varying electric field is produced between the capacitor plate. While the capacitor is being charged up, மின்தேக்கியானது மின்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறக்கூடிய மின்புலம் மின்தேக்கியின் தகடுகளுக்கிடையே உருவாகுது. இல்லையா? There must be a current associated with the changing electric field between capacitor plates. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த மாறுபடக்கூடிய மின்புலம் மின்தேக்கியின் தகடுகளுக்கு இடையே மாறுபட்டுக்கிட்டு இருக்கிற அந்த மின்புலம் ஒரு மின்னோட்டத்தை உருவாக்குது. There must be a current associated with. அந்த மின்னோட்டத்துக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். S1 அப்படிங்கிற பரப்பு இதில் Pங்கிற புள்ளியை கருதி இருக்கோம்.
இந்த பரப்பை S2 பரப்பு வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், மூடி இருக்கோம். இது கெப்பாசிட்டரோட மின்தேக்கியோட நேர்மின் தகடு, இது எதிர்மின் தகடு. இப்போ என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து மின்கலன். நாம் இதை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மின்தேக்கியின் தகடுகளை மின்னேற்றம் செய்கிறோம். அப்படி மின்னேற்றம் செய்யும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மின்னோட்டம் இப்படி பாஞ்சிக்கிட்டு இருக்குது. பாயும்போது இந்த தகடுகளுக்கு இடையில் இந்த மின்தேக்கி தகடுகள் வந்து மின்னேற்றம் அடையும் போது நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கி என்ன செய்யும், மின்புல கோடுகள் செயல்படும். இல்லையா, மின்விசை கோடுகளோட பண்புகள் படிச்சிருக்கிறோமா இல்லையா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். அப்போது இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் ப்ரெசன்ஸில் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு மின்னோட்டம் இடம்பெயர்ந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் என்னது, இடப்பெயர்ச்சி மின்னோட்டம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். எஸ், from Gauss law of electrostatics, the electric flux between the plates of the capacitor is. நிலை மின்னியலோட காஸ் விதியிலிருந்து நம்ம காஸ் விதியை பயன்படுத்தும் போது மின்தேக்கி தகடுகளுக்கிடையே உள்ள மின்புலப்பாயம் இல்லையா, அந்த மின்விசை கோடுகள் பார்த்தோம் இல்லையா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. சரிங்களா, அந்த தகடுகளுக்கு இடையில் இருக்கிற மின்புல பாயம் அப்படிங்கிறது phi is equal to closed integral E vector dot dl vector is equal to EA. காஸ் விதி படிச்சிருப்பீங்க ஃபஸ்ட் லெசனில். EA that is equal to Q divided by epsilon naught. Phi is equal to Q divided by epsilon naught. இங்கே epsilon naught அப்படின்றது permittivity in free space. The change in electric flux, இங்கே மாறக்கூடிய மின்புல பாயத்தை எப்படி சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா மின்புல பாயம், மாறக்கூடிய மின்புல பாயத்தை நம்ம எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா, டைமை பொறுத்து மாறுது, காலத்தை பொறுத்து மாறுறதுனால பை டிடி, டி பை டிடி இன்ட்டு ஃபை, அதாவது ஃபை இஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught. இப்போ போத் சைடு எய்தர் சைடு நம்ம என்ன பண்ணலாம், டி பை டிடியால் மல்டிபிள் பண்ணலாம். அப்போ டி பை டிடி இன்ட்டு ஃபை இன்ட்டு டி பை டிடின்னு சொல்லலாம். அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்கும், டி ஃபை டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் கான்ஸ்டன்ட், அப்போ 1 பை எப்சிலான் நாட் டிக்யூ டிவைடட் பை டிடி. அடுத்து என்ன செய்கிறோம், இந்த டிக்யூ பை டிடியை ரைட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த எப்சிலான் நாட்டை லெஃப்ட்டுக்கு கொண்டு வரும்போது மல்டிப்புள் ஆகும். அப்போது எப்சிலான் நாட் டி ஃபை டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிடி. இந்த போத் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போது எப்சிலான் நாட் டி ஃபை டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு dq by dtன்னு இருக்குது. இது லெஃப்ட் சைட்லேயும் இது ரைட் சைட்லேயும் எழுதுகிறோம். அப்போ dq by dt is equal to epsilon naught d phi divided by dt. இப்போ q by t rate of change of flowing charge பேர் தான் என்னது, கரண்ட்டு. அப்போது dq by dt q by tங்கிறது தான் யார், கரண்ட்டு, மின்னோட்டம். அப்போ dq by dtயை என்ன பண்ணலாம், id, இதுதான் யார், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். id is equal to epsilon naught d phi divided by dt அப்படின்னு சொல்லலாம். இங்கே dq by dtங்கிறது id, this is known as displacement current, இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ஆர் மேக்ஸ்வெல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட், மேக்ஸ்வெல்லின் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். சரியா?
displacement current can be defined as, mark பண்ணிக்கங்க, important 2 mark question. displacement current எப்படி define பண்றது? The current which comes into play in the region in which the electric field is changing with time. அப்படின்னா என்ன அர்த்தம்? குறிப்பிட்ட பகுதியில் நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய மின்புலம், நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய மின்புலம் அல்லது நேரத்தை பொறுத்து மின்புலம் மாற்றம் அடையும் போது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நேரத்தை பொறுத்து மின்புலம் மாற்றம் அடையும் போது அதனால் உருவாகிற மின்னோட்டம் தான், அதனால் உருவாகிற மின்னோட்டம் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். In other words, whenever the change in electric field takes place, displacement current is produced. வேறு எந்த மாதிரி சொல்லலாம்? in other words, வேறு எப்படி சொல்கிறது அப்படின்னா, whenever எப்பெல்லாம் the change in electric field மின்னோட்டத்தில் எப்பெல்லாம் மின்புலத்தில் மாற்றம் நடக்குதோ அப்பெல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டே ப்ரொடியூஸ் ஆகும். எப்பெல்லாம் மின்புலத்தில் மாற்றம் ஏற்படுதோ அப்பெல்லாம் என்ன நடக்கும்? இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் உருவாகும். சரியா? மேக்ஸ்வெல் மாடிஃபைடு ஆம்பியர் லா. மேக்ஸ்வெல் ஆம்பியரோட விதியை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா மாற்றம் மாடிஃபைடு அப்படின்னா அதில் மாற்றம் செய்கிறது. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் எல் பி வெக்டார் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐஏ. இந்த ஐசிக்கு பதிலாக இங்கே ஆஸ் பர் ஜென்ரல் டெஃபினிஷன் போட்டிருக்கோம். தட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்டு. இந்த கேஸில் 2 விதமான கரண்ட் ப்ரெசண்ட் ஆகுது. ஒன் கண்டக்ஷன் கரண்ட்டு, இன்னொன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அப்போது I is equal to நம்ம என்னென்னு எழுதலாம்? IC ப்ளஸ் ஐடி. ஐசிங்கிறது கண்டக்ஷன் கரண்ட்டு, ஐடின்றது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இப்போ பாருங்கள், க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி வெக்டார் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி. எப்படி அது கிடச்சிது? இந்த மியூ நாட்டை உள்ளே எடுத்துகிட்டு போங்க. மியூ நாட் காமன் ஃபார் தீஸ் 2 டேர்ம்ஸ். அப்போ மியூ நாட்டை மல்டிபிள் பண்ணும்போது மியூ நாட் ஐசி ப்ளஸ் இங்கே யார் வருவா? மியூ நாட் ஐசி ப்ளஸ் மியூ நாட் ஐடின்னு கிடைக்கும். ஐடியோட வேல்யூ ஏற்கனவே நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? எப்சிலான் நாட் டி ஃபை டிவைடட் பை டிடின்னு ஐடியோட வேல்யூ, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி ப்ளஸ் மியூ நாட் எப்சிலான் நாட் டி ஃபை டிவைடட் பை டிடி. எஸ், where the total current enclosed by the surface becomes the sum of conduction current and a displacement current. மொத்த மின்னோட்டம் அப்படிங்கிறது கடத்து மின்னோட்டத்தையும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தையும் கூட்டுற தொகைக்கு சமமாக இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா, ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதின்னு சொல்கிறது. When the current in the circuit is constant, the displacement current is 0. மின் சுற்றில் இருக்கிற மின்னோட்டம் மாறிலியாக இருக்கும்போது இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அப்படிங்கிறது சுழி. மின்னோட்டம் மாறும்போது தான் இடப்பெயர்ச்சி விதி. மின் சுற்றில் இருக்கிற மின்னோட்டம் மாறும்போது தான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் உருவாகும். மின் சுற்றில் இருக்கிற மின்னோட்டம் மாறலை அப்படின்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் உருவாகாது. மின்தேக்கி மின்னேற்றம் அடையும் போது தான் மின்னோட்டத்தோட மதிப்பு மாறும். அப்போ தான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் உருவாகும். மின்தேக்கி மின்னேற்றம்
அடைஞ்சு முடிச்சிருச்சு அல்லது அடையலை அப்படின்னா மின்னோட்டத்தோட அளவில் மாறுபாடு ஏற்படாது. அதனால் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் சுழி மதிப்பாக தான் இருக்கும். சரியா? மின்னோட்டம் மாறும்போது தான் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் உருவாகும். மின்னோட்டம் மாறலை அப்படின்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் சுழியாக இருக்கும். Between the plates, the conduction current is 0 while the displacement current non-zero. இதுவும் ரொம்ப முக்கியம். Between the plates, மின்தேக்கியின் தகடுகளுக்கிடையே கடத்து மின்னோட்டம் சுழி அப்படின்னு இருக்கும்போது எப்போ while the displacement current is non-zero. இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் சுழியற்றதாக உள்ளது. எப்போ? மின்தேக்கியின் தகடுகளுக்கிடையே இருக்கிற கடத்து மின்னோட்டம் சுழியாக இருக்கும்போது. Between the plates, the conduction current is 0 while the displacement current is non-zero. மின்தேக்கியின் தகடுகளுக்கிடையே கடத்து மின்னோட்டம் சுழியாகவும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் சுழியற்றதாகவும் உள்ளது. This displacement current or time varying electric field. Displacement current ன்னு பேர் சொல்லலாம், கடத்து மின்னோட்டம்னு சொல்லலாம், அல்லது time varying electric field காலத்தை பொறுத்து மாறக்கூடிய மின்புலம் can also produce a magnetic field between the plates of the capacitor. இல்லையா? இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அல்லது காலத்தை பொறுத்து மாறக்கூடிய மின்புலம் கூட காந்தப்புலத்தை உருவாக்கும். எங்கே? மின்தேக்கியோட தகடுகளுக்கு இடையில் காந்தப்புலத்தை உருவாக்கும். This displacement current or time varying electric field can also produce a magnetic field between the plates of the capacitor. இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் அல்லது நேரத்தை பொறுத்து மாறுபடும் மின்புலமானது மின்தேக்கியின் தகடுகளுக்கிடையே ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும். நோட் பண்ணிக்கங்க அதை. The magnetic field at a point inside the capacitor is perpendicular to the electric field. அண்டர்லைன் பண்ணணும். அந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இருக்கிற காந்தப்புலம் மின்தேக்கிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இருக்கிற காந்தப்புலம் மின்புலத்திற்கு செங்குத்தாக உள்ளது. சரியா? This magnetic field can be determined using இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம்? அந்த காந்தப்புலத்தை கணக்கீடு செய்யலாம் அல்லது அறிந்து கொள்ள முடியும். காலத்தை பொறுத்து மின்தேக்கியின் தகடுகளுக்கிடையே ஏற்படும் மின்புல மாறுபாடானது காந்தப்புலத்தை உருவாக்குது. மின்புல மாறுபாடு காந்தப்புலத்தை உருவாக்குது அப்படிங்கிறத இந்த சமன்பாட்டிலிருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சரியா? தேங்க்யூ ஃபார் லிசனிங். கடத்து மின்னோட்டம், அதனால் உருவாகிற காந்தப்புலம், கடத்து மின்னோட்டம், காந்தப்புலம், இது மின்தேக்கியின் தகடுகளுக்கிடையே ஏற்படுற மின்புல மாறுபாடானது காந்தப்புலத்தை உருவாக்குகிறது. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி மின்னோட்டம். மின்தேக்கியின் தகடுகளுக்கிடையே மின்புலத்தில் ஏற்படுற மாறுபாடு காந்தப்புலத்தை உருவாக்குது. இந்த காந்தப்புலமும் மின்புலமும் எப்படி இருக்கு? செங்குத்தாக இருக்குது, ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்குது. சரிங்களா?